வணக்கம் நண்பர்களே. மக்களவை சபாநாயகர் தேர்தல் முடிந்து மீண்டும் ஓம் பிர்லா அவர்களே மக்களவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு எப்படி நம்ம எதிர்பார்த்தோமோ, அதே மாதிரி அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எப்படி நடந்து கொள்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அன்னைக்கே முதல் நாளே நிறைவேறிடுச்சு. அவர் எப்படி நடந்துக்குவாருங்கிறதுக்கு நேற்றே நடந்து காமிச்சார். அவர் என்ன நடந்து காமிச்சார் அப்படின்னா, தேர்தல் நடந்துச்சு. அதில் அவர் அதிக வாக்குகள் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கப்பட்டார். அவரை மரபுப்படி பிரதமர், எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள், அப்புறம் கிரண் ரிஜிஜு அவர் எல்லாம் 3 பேரும் போய் அவரை அந்த இருக்கையில் கூட்டி போய் அமர்த்தினாங்க. இப்போ இதில் எப்படின்னா, அவங்க என்ன நினச்சாங்களோ அதை தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறது தான் இப்போ இன்றைய வரை நடைமுறை. பாரதிய ஜனதாவும் மோடி அவர்களும் என்ன நினைத்தார்களோ அதைத்தான் இன்ன வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எதுவெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தேர்தலில் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் அவங்க வாக்களித்தாங்க. அதில் கொஞ்சம் சில இடங்கள் அதிகமாக அவர்கள் பெற்றதுனால, ஏன்னா ஏன் அந்த மாதிரி திரும்ப திரும்ப மக்கள் அவர்களை விரும்பவில்லை அப்படிங்கிறத நம்ம அழுத்தி சொல்ல வேண்டியிருக்குன்னா, அவர்கள் எல்லாமாக கருதி தங்களுடைய மிகப்பெரிய பலமாகவும் அடையாளமாகவும் கருதிய அயோத்தி ராமர் கோயில், அந்த அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற ஃபைசாபாத் தொகுதியில் ஏற்பட்ட தோல்வி இருக்குல்ல, அந்த தோல்வி தான் பாரதிய ஜனதாவையும் மோடி அவர்களையும் மக்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்வதை விரும்பவில்லை அப்படிங்கிறதுக்கான அடையாளம் செய்தி. வேறு சில இடங்களில் ஏற்பட்ட இது குளறுபடிகளால், இதிலே என்ன குளறுபடிகள் தான் நம்ம கண்டுபிடிக்கவே முடியலையே. நியாயமான விசாரணையோ அதை பற்றிய ஒரு விவாதங்களோ நடைபெறவே இல்லை. அது தேர்தல் நடந்த விதம் நிறைய இடங்களில் முரண்பாடு இருக்குது, தகவல் வந்துச்சு. ஆனால் அதை பற்றி எந்த விதமான விசாரணைக்கும் வாய்ப்பு இல்லாமல் ஏதோ ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு நாடு மாதிரி இந்தியா போய்கிட்டு இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கிற எந்த விஷயமும் இது நடக்கலைங்க. அதான் உண்மை. தேர்தல் அதில் ஏற்பட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் கொடுக்கல. அது ஆட்சியும் அமைச்சிட்டாங்க அவங்க நினைத்தபடியே. ரைட்டு. இப்போ இந்த மக்களவை தலைவர் இதை என்னென்னா, இந்தியா கூட்டணி நமக்கு 234 இடம் தான் இருக்குது, தோற்றுருவோம் தெரிஞ்சு தான் அவங்க அதை போட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த செய்தியை மக்களுக்கு சொல்வது தான் அவங்களுடைய நோக்கம். இது ஒரு மரபு. அதாவது எதிர்க்கட்சிகளை இவர்கள் எப்படி நடத்துகிறார்கள், பேசுகிறோங்கிறது கூப்பிட்றதில்லை. துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற மரபையும் முன்கூட்டியே அவர்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. அந்த மரபையும் அவங்க ஏற்றுக்கலை. இப்படி எந்த பேச்சுவார்த்தைக்கும் எந்த ஜனநாயக அணுகுமுறைக்கும் ஒரு மரபார்ந்த ஒரு உரையாடலுக்கும் பாரதிய ஜனதாவும் பிரதமர் மோடி அவர்களும் அவருடைய பரிவாரமும் தயாராக இல்லை அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்வுகள் காட்டியிருக்கு. அதை நாட்டு மக்களுக்கு மீண்டும் உணர்த்த வேண்டும். ஏன்னா இன்னும் பத்தலையில் இந்த 40 சீட்டு இன்னும் கொஞ்சம் இடங்கள் கூடுதலாக கிடைத்திருந்தால் இன்றைக்கி அவர் பிரதமராக முடியாது. அது கிடைக்காமல் போனதால் தானே. அப்போ ஏதோ ஒரு மக்கள்கிட்ட இன்னமும் அந்த அவர்களை பற்றிய புரிதல் இன்னும் போதாமல் இருக்குங்கிறது தானே அதுவும் அர்த்தம். அந்த செய்தியை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குல்ல. பிரதமர் மோடி அவர்களும் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சியில் அமரக்கூடாது என்று நாட்டு மக்களில் பெரும்பாலானோர் கருதினார்கள் என்பதற்கு உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகள் ஒரு உள்ளார்ந்த செய்தி என்றால், சில பகுதிகளில் மக்கள் இன்னும் உணரலை. இப்போ ஒடிசாவில் நல்லா இருந்த மக்கள் இப்படி பைத்தியம் முடிச்சு போனாங்கிற மாதிரி மாறுதலான ஒரு முடிவு வந்திருக்கு இல்லையா. அப்போ அங்கே அந்த மக்களுக்கு இதை தெளிவுபடுத்தணும்ல. இந்த கட்சி இப்படிப்பட்டது, இந்த தலைவர்கள் இப்படி இருக்காங்க, ஜனநாயகத்தின் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற உண்மையை எல்லாருக்கும் உணர்த்த வேண்டாமா? அதற்காக தான் இந்த தேர்தலை அவங்க சந்திக்க வேண்டியா இருந்துச்சு. அது தெரிந்தே அவர்கள் பண்ணது தான். ஆனால் அதற்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் மிக அருமையாக பேசினார். எதிர்க்கட்சி கூட்டணி தலைவர்கள்லாம் பேசினாங்க. ராகுல் காந்தி மிக அருமையாக ரொம்ப பண்போடு பேசினார். அதாவது நீங்கள் எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவருடைய கருத்துக்களுக்கு இடமளிக்க வேண்டும் அப்படின்லாம் பேசினார். ரொம்ப நாகரிகமாக பழைய ஓம் பிர்லா மாதிரி தடி எடுத்தெல்லாம் தண்டக்காரன் மாதிரி உடனே சஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியில் அனுப்புறது, எதிர்க்கட்சி உறுப்பினர்களை ஒடுக்குவதுங்கிற நடைமுறைகளை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப நாகரிகமாக அவருடைய பேச்சில் உரைகளை குறிப்பிட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ரொம்ப கடுமையாகவே ஏற்கனவே நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டி பேசி அவருடைய ஒலிபெருக்கியை பாதியில் அணைச்சிட்டாங்கிற தகவலையும் நம்ம கேள்விப்பட்டோம். ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை.
இப்படி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நம்பக்கூடாது, என்ன பண்ணுறது, ஜனநாயகத்தில் சில விஷயங்கள் அப்படி நம்ப வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால சரி எல்லாத்தையும் மீறி மறுபடியும் நீங்களும் சபாநாயகர் ஆகிட்டீங்க, ஆனால் எதிர்க்கட்சிகளை மதித்து நடங்கள், பழைய முறை இல்லை, பழைய வாதி நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்துறதுக்கு ஏகபோகமாக நடத்துறதுக்கு உங்கள் உறுப்பினர்கள் குறைவாக தான் இருக்காங்க, நாங்கள் நிறைய இருக்கோங்கிறத செய்தியவும் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் பாருங்கள், அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே ஒரு சில மணித்துளிகளிலேயே ஓம் பிர்லா அவர்கள் தான் யார் என்பதை காட்டிட்டார். அவருடைய மக்களவை சபாநாயகர் பதவியேற்றதுக்கான முகப்புரை முதல் உரை இருக்கு இல்லையா, வெல்கம் ஸ்பீச்சுங்கிறாங்க, அந்த முதல் உரையிலேயே எந்த தேவையும் இல்லாமல் ஒரு கருத்தை அவர் முன்வைத்து பேசுகிறார். எதுக்கு என்ன பேசுகிறாரு, எமர்ஜென்சியை பற்றி, இது 50வது ஆண்டு எப்போ 1975 நடந்ததற்கு இன்றைக்கி வருத்தப்படுறாரு அவர். அதை நினைவு விடுறாங்களாம், இது கருப்பு நாளாம், இவங்கெல்லாம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காங்களாம். ஜனநாயகத்துக்கு அப்படி ஒரு இடர்பாடு ஏற்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், நாங்கள்லாம் வந்திருக்கோம், ஜனநாயகம் கிளுகிள்னு அப்படியே சும்மா துளிர் விட்டு தலைத்து குழுன்னு தலைக்கு இந்தியா பூரா ஜனநாயகம் அப்படியே கூத்தாடுது அப்படின்னு சொல்கிறாரு ஓம் பிர்லா. இன்றைக்கி சொல்லிவிட்டு 2 நிமிடம் அந்த நடந்த துயரத்திற்கு, அதாவது அஞ்சலி இரங்கல் தெரிவிக்கிறதுலாம் யாராவது இறந்துட்டாங்கன்னா தான் தெரிவிக்கலாம். இவங்க ஒரு நிகழ்வை, வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு அதற்கு ஏதோ ஒரு நினைவை அனுசரிப்பதற்குன்னு சொல்லி 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துனாங்க, எல்லாரையும் எந்திரிச்சிருந்து. இது எதிர்பாராத இந்த இது அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கயமைத்தனம், இது கயமைத்தனம் தான். ஏன்னா உங்களை நம்பி அப்போ தான் அவர் இருக்கையில் கொண்டாந்து உங்களை அவர் மரியாதையாக உட்கார வச்சுட்டு போகிறார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். உங்களை அந்த இருக்கையில் மரியாதையை அமர வைத்து விட்டு கீழே போய் நீங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு உள்ள வாய்ப்பை அளிக்க வேண்டும், அவர்களுடைய பேச்சு உரிமையை மதிக்க வேண்டும், ஜனநாயக முறைப்படியான நடைமுறைகளை நீங்கள் அதற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் கேட்டுக்கிறார் உரையில். எந்த விதமான இவ்வளவு தீவிரமான களப்போராட்டத்தை நடத்திய ராகுல் காந்தி இன்றைக்கி ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு டிப்ளமேட்டிக், ஒரு ராஜாங்க ரீதியான ஒரு கண்ணியத்தோடு அவர் பேசினார், ஒரு அரசியல் தலைமை பண்புக்குரிய நாகரிகத்தோடு பேசினார். இந்த பக்கம் என்ன நடந்துச்சு, நேற்று பிரதமரும் அதான் இந்த பேச்சு தான் பேசினார், இன்றைக்கி சபாநாயகரும் அதான் பேசினார். அப்போ இன்றைக்கி என்ன அங்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அரசியல் நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கிறார் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர். அரசியல் நாகரிகத்தின் அடிமட்டத்தில் தரை மட்டத்தில் இருக்குது இந்த பாரதிய ஜனதா. மிக 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 கீழான கேவலமான நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத தான் அந்த ஓம் பிர்லா வெளிப்படுத்தியிருக்கார். சபாநாயகர் அவருக்கு அந்த பதவிக்கு பேர், ரொம்ப உயரிய பதவி, மரியாதையான பேர். இதற்காகத்தான் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த தேர்தலையே ஏதாவது மாறுதல் நடந்து இந்த சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார்னு 2 மானஸ்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது திடீர்னு உணர்வு இல்லை மக்களவை சபாநாயகர் பதவி எங்களுக்கு தேவையானாவது கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க அந்த மாதிரியான ஒரு அரசியல் நகர்வு எல்லாம் பண்ண எந்த பலனும் இல்லை. அவர்கள் அமைதியாக தான் இருந்தாங்க. எப்போதுமே எப்படி அமைதியாக இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி உத்தரவாதம் இல்லை. ஏன்னா அவங்க என்றைக்கு இருந்தாலும் கலர் மாறக்கூடிய அது ஒரு வகையாக தான் அது அப்புறம். ஆனால் நேற்று நடந்தது, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் அப்படின்னா அது ஒரு அரசியல் நாகரிகத்தினுடைய அடையாளமாக நடந்து கொண்டார். ஒரு முதிர்ச்சியோடு, பக்குவத்தோடு, ஒரு ஜனநாயக நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அவர்கள். பாரதிய ஜனதா ஒரு கயமைத்தனமும் காட்டு நாட்டித்தனமும் என்னதான் நீங்கள் உரைச்சாலும் அவங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படாதுங்கிறதுக்கு நேற்று நடைமுறை தான். இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் கட்சியவும் தலைவர்களையும் பார்க்கவே முடியாது. நீங்கள் எமர்ஜென்சியை பற்றி ஒரு சபாநாயகர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கும் அந்த பிரதமர் பேசுகிறார், அவர் ஒரு எதிர்க்கட்சி, அவர் பாரதிய ஜனதா காங்கிரஸை இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காங்கிரஸ் தலைவரையாவது திட்டித்தான் தான் பொழைப்பு நடத்தணுங்கிற நிலையில். ஏன்னா அவர் தான் ஒன்றும் செய்யலை 10 வருஷம், இனியும் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. வேண்டாத வேலைகளை தான் அவங்க செய்ய போகிறாங்களே ஒழிய மக்களுக்கு வேண்டிய எந்த வேலைகளையும் அவங்களுக்கு செய்ய போகிறதில்ல. அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு வில்லன் வேணும். நேருவை திட்ட வேண்டியது, காந்தியை திட்ட வேண்டியது, இந்திரா காந்தியை திட்ட வேண்டியது, எல்லாம் செத்து போன ஆளை பூரா திட்ட வேண்டியதான்.
எவனையாவது திட்டி பொழப்ப ஓட்டணும், பொழுத ஓட்டணும். இதுதான் அவருடைய நிலைமை. சரி, அவர் பிரதமராக இருக்கார், அந்த கட்சி சார்ந்த ஒரு பேச்சு தான் பேசுவார். அவர் அவ்வளோதான், அவர் லெவலில் அவ்வளோதான், அது தெரிஞ்ச கதை. உங்களுக்கு வந்து சபாநாயகர் அப்படின்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடக்கணும்னுலாம் ஒரு மரபு சொல்கிறாங்க. இதில் ஜனநாயகத்தை பற்றி மரியாதையை வேறு பேசிக்கிறாங்க இந்த ஆளுகள்லாம். அவ்வளோ ஜனநாயகத்தை காக்கணும், ஜனநாயகத்துக்கு அப்படி இருடாலம் வந்துச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி என்ன வந்திருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவால் நிலைமை என்ன? தேர்தலுக்கு முன்னாடி பரப்புரைக்கு ஜாமீன் கொடுத்த நீதிமன்றம் மறுபடியும் உள்ளே போட்டுருச்சு தூக்கி. இப்போ கொடுத்த ஜாமீனை ரத்து பண்ணது ஒரு நீதிமன்றம், திருப்பி சிபிஐ காவல் கொடுக்குறது ஒரு நீதிமன்றம். ஒரு முதலமைச்சருடைய நிலைமை இது. ஒரு முதலமைச்சரின் நிலைமை இன்றைக்கி இப்படி இருக்குது. அதுதான் இவங்க ஆட்சியில் உள்ள நிலைமை. இன்னொரு முதலமைச்சர் போனார், அது என்ன ஆனார்னே தெரியல. ஜார்க்கண்ட் முதலமைச்சர். இனி குறைக்காலங்கள் என்னென்ன நடக்க போகுது என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இன்றைக்கி அவருடைய அந்த ஓம் பிர்லாவுடைய பாடி லாங்குவேஜ், அந்த பேச்சு எல்லாம் குறைந்தபட்ச நாகரிகம் கூட அவர்கிட்ட கிடையாது. ஒரு ஜனநாயக பண்புங்கிறது அவரோட அடையாளங்கள், அங்கே அடையாளங்களே கிடையாது. அது பேசுகிற துணி, எதிர்கட்சி எம்பிக்களை சொல்லக்கூடிய அந்த கட்டளை இல்லை, அது பிடிச்சி கட்டுறாவனே அப்படிங்கிற துணியெல்லாம் அவர் பேசுகிறார். குறைந்தபட்ச மரியாதை கூட அவர் பேச்சில் கிடையாது, பார்வையில் கிடையாது, அந்த உடல் மொழியில் கிடையாது. இதுதான் பாரதிய ஜனதா. இதுக்கு தான் அந்த ஓம் பிர்லாவை மறுபடியும் இந்த மாதிரி இந்த நாற்காலியில் உட்கார வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினச்சது. ஆனால் அது நடந்துருச்சு. சோம்நாத் சட்டர்ஜின்னு அதை பற்றி இப்போ போன காணொலியில் உங்கள்கிட்ட சொன்னேன். அவ்வளோ பெரிய மகத்தான தலைவர்கள்லாம் அமர்ந்த இடம் அது. அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இப்படி அராஜகம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எமர்ஜென்சி, அவசர நெருக்கடி நிலை காலம் அப்படிங்கிற அரசியல் தவறை அதை அமல்படுத்திய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே உணர்ந்து திருந்தி அதை திரும்ப பெற்று தேர்தலை சந்தித்து அதற்கான தண்டனை அனுபவித்து அதற்கான மாற்றங்களையும் செய்து போயிட்டார். அவர் காலத்தில் செய்ததை விட நீங்கள் ஒன்றும் பெரிய சாதனைகளை இப்போ செய்யலை. அவர் ஆட்சி காலத்தில் செய்ததை விட அவர் காலத்தில் நடந்த ஒரு தவறு அது. அதை அவரே ஒத்துக்கிட்டார். யாரும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அது அவர் காலத்திலே ஒத்துக்கிட்டார். அவர் காலத்திலே கைது செய்யப்பட்டார். அவரே திரும்ப பெற்றார். அவரே திரும்ப தேர்தலையும் நடத்தினார், சந்தித்தார். அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சார், கைது செய்யப்பட்டார். மீண்டும் மக்களை சந்தித்து மீண்டும் பிரதமர் ஆனார். புரிஞ்சில்ல? அது அந்த வரலாறுல அதுவும் இருக்குது. ஆனால் உங்கள் வரலாறு நீங்கள் எதையாவது திருத்திக்கிட்டு இருக்கீங்களா? இன்ன வரைக்கும் சிறுபான்மையினர் மீதான உங்களுடைய வன்மம் போகுதா? குஜராத்தில் 3000 பேர் கொண்டதும் உங்கள் வரலாறு தான். அதுக்கு எப்போ இரங்கல் தெரிவிக்கிறது? அன்றைக்கி ஒரு தேதி குறித்து நாடாளுமன்றத்தில் எந்திரிச்சு நிற்கலாம். இப்போ இந்தியா கூட்டணி கட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சபாநாயகர் வந்தால் அதுக்கு ஒரு நாளை குறித்து குஜராத்தில் கலவரத்தில் கொல்லப்பட்ட சிறுபான்மையினருக்காக, ஆயிரக்கணக்கான சிறுபான்மையினருக்காக இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு ஒரு சபாநாயகர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, காலங்கள் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதில் நினைக்கல ஓம் பிர்லா அவர்கள். அப்போ நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவே சொன்னாலும் நீங்கள் என்ன ஒரு வாக்குறுதியோட உடன்பாடோட அந்த இதில் ஏறி உட்காடுறீங்க. கட்சி ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு நான் வந்து இந்த சபையை நடத்திட்டு போவேங்கிற ஒரு உறுதிப்பாடோடு தான் உட்காரணுங்கிறாங்க. அதான் மரபு. முதல் நாளே முடிஞ்சு வேலை, எல்லா மரபையும் கிழித்து குப்பை தொட்டில் போட்டாங்க. அதனால் இனி வரும் காலங்கள் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா குறைந்தபட்ச மாற்றம் இல்லை, நாகரிகமே இல்லை அவங்கள்ட்ட. குறைந்தபட்ச நாகரிகம் கூட கிடையாது. ரொம்ப அதாவது நேற்றைய நிகழ்வு யார் என்ன அது எப்படி மற்றவங்களாம் பார்த்தாங்கன்னு தெரியல. என்னை மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. மகா கேவலங்க. ஒரு சபாநாயகர் முதல் நாள் இவ்வளவு வந்திருக்கு, நீங்கள் ஒரு முறைப்படி ஒரு இதை அறிவிச்சுட்டு உங்களுடைய வரவேற்புரை அல்லது ஒரு அறிமுக உரை ஆற்றிவிட்டு எல்லா உறுப்பினர்களும் உங்களை மரியாதையாக வரவேற்றாங்க, உங்களை வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள் உங்களுடைய பணியை. நீ 2வது முறையாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு பரஸ்பரம் ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுட்டு, யாருக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கணுமோ அவங்களுக்கு நீங்கள் நன்றியை கூட தெரிவிச்சுட்டு அவையை இனிதாக வந்து ஒரு இனிய இதோடு அந்த 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 ஒரு தன்மையோடு அதை நீங்கள் அவையை வந்து மறுநாள் வரையும் ஒத்தி வச்சுருக்கலாம். மிக மோசமாக நீங்கள் எல்லோரும் அமைதியாக நிற்கையில் எதிர்கட்சிகள் பூரா கொந்தளிக்கிற அளவுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டு ஒரு முதல் இதே வந்து ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டார் அவர். நல்ல அறிகுறி இல்லை இது. வரட்டும், பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்குது. எதிர்க்கட்சிகள் இனி இவர்களை பெருந்தன்மையோடு அணுகுவதில் எந்த பயனும் இருப்பதாக தெரியவில்லை. அதை அவர்கள்
அது எல்லா கட்சிகளுமே இந்தியா கூட்டணி கட்சிகள் உணர்ந்தால்தான் நல்லது. ஏன்னா இவங்கள்ட்ட வந்து நீங்கள் நாகரிகமான அணுகுமுறை இவர்களுக்கு, ஏன்னா அவங்க ரொம்ப அநாகரிகத்தினுடைய உச்சத்தில் இருக்காங்க. எதையுமே அவங்க அட்மிட் பண்ணிக்கிறதாவே இல்லை. ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் ஏன் இவங்க பேசுறதுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லைன்னா, அந்தமா அவங்க வந்து அந்த தவறை உணர்ந்துட்டாங்க, எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன செய்கிறது? எந்த ஆட்சி கலைக்கப்பட்டதோ, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டதோ, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்களும் 1980 அவங்களோட கூட்டணி வச்சாங்கன்னா பார்த்துக்குங்க அது எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு. அதுதான் அதில் கவனிக்கணுமே தவிர, தவறு தான். அதை யாரும் நியாயப்படுத்தலை, எமர்ஜென்சி தவறானது தான். ஆனால் அவர்கள் அதை மாற்றிக்கொண்டார்கள்ங்கிறதும் அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வு. நீங்கள் எதையுமே மாற்றிக்கல. இந்த 10 வருஷத்தில் நீங்கள் பண்ணியிருக்க அராஜகத்தை இங்கே அதுக்கு முற்றுப்புள்ளியே வைக்க இந்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்க. முதல் நாளே உங்களுடைய அந்த இதை ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த அநாகரிகத்தின் வந்து முதல் நாளே பீரிட்டு வெளியிட வருது உங்கள்கிட்ட. அதான் நேற்றைய நிகழ்வு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்தியா கூட்டணி கட்சிகள் விழிப்புடன் செயல்படுவது தான் இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு உகந்தது, பாதுகாப்பானது என்று தெரிகிறது. நன்றி நண்பர்களே, மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.